அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதிய மதுபான கொள்கைக்காக கெஜ்ரிவால் லஞ்சம் பெற்றுள்ளதற்கு ஆதாரம் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேட்டில் கெஜ்ரிவால் ஈடுபட்டிருப்பதாக தற்போது அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையால் தான் கைது செய்யப்பட்டதை எதிர்த்தும் அந்த கைது சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணை தனி நீதிபதி சொர்ணகாந்த சர்மா முன்பு நடைபெற்ற நிலையில் இந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. அதில் நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இந்த மனு ஜாமீன் சார்ந்ததோ அல்லது ஜாமீன் கோரிய மனுவோ அல்ல எனவும் கைது நடவடிக்கையை சட்டவிரோதமானது என அறிவிக்கக்கூடிய மனு என்றும் நீதிபதி தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பல்வேறு ஆதாரங்களை திரட்டியதாக அமலாக்கத்துறை கூறுகிறது. மேலும் இந்த குற்றச்செயல் நடக்க முக்கிய நபராக கெஜ்ரிவால் இருந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை கூறுவதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குறிப்பாக தனது தனிப்பட்ட அதிகாரம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையில் இருந்து கொண்டு டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரடியாக ஈடுபட்டு இருக்கிறார் என அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் அப்ரூவர்களாக மாறியவர்கள் கொடுக்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் நடைமுறையை சந்தேகிப்பது என்பது நீதிமன்ற நடைமுறைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய வாத தீர்ப்பானது விவரமாக வாசிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஒருவர் அப்ரூவர் ஆகியதை சந்தேகப்பட்டால் அது நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இந்த கெஜ்ரிவால் வழக்கில் தீர்ப்பு என்ன என்பதை நீதிபதி தொடர்ச்சியாக வாசித்து வருகிறார். அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள் தொடர்பாக அவர் தொடர்ச்சியாக வாசித்து வருகிறார். இறுதி தீர்ப்பு என்ன என்பது தொடர்பாக இன்னும் எந்த விதமான அறிவிப்பும் வெளிவரவில்லை. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை வாதங்கள், கெஜ்ரிவாலினுடைய வாதம் மற்றும் இந்த மனு மீது என்ன முடிவு என்பது தொடர்பாக நீதிபதி வாசித்து வருகிறார். கெஜ்ரிவாலினுடைய மனு ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவானது வெளிவர இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய நிலையில் விசாரணை நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை நாங்கள் தடுக்க முடியாது என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை வழங்கியுள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தால் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுடன் இணைந்து இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருப்பதை காண முடிகிறது என்ற ஒரு முடிவுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறையினுடைய வாதங்களை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டிய நீதிபதி இறுதியாக அமலாக்கத்துறை வழங்கி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் பார்த்தால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றவர்களுடன் இணைந்து இந்த விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தொடர்பு இருப்பதை காண முடிகிறது. எனவே தற்போதைய நிலையில் விசாரணை நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகளில் நாங்கள் தலையிட முடியாது என்றும் டெல்லி உயர்நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. எனவே கெஜ்ரிவாலினுடைய அந்த மனுவானது தள்ளுபடி ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த தீர்ப்பினுடைய ஒரு பகுதியாக முதலமைச்சர் என்பதால் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் கெஜ்ரிவாலுக்கு வழங்க முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதாவது கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக இருப்பதால் அவருக்கு எந்த விதமான சலுகையும் வழங்க முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய விஷயமாக தற்பொழுதைய நிலையில் விசாரணை நீதிமன்றத்தின் செயல்பாடுகளை நாங்கள் தலையிட முடியாது. அமலாக்கத்துறை வழங்கி இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருப்பதை காண முடிகிறது என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எனவே இதுவரை நீதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது கெஜ்ரிவாலுக்கு எந்த விதமான நிவாரணமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது. எனவே கெஜ்ரிவாலினுடைய மனு நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நிராகரிக்கப்படும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையான தீர்ப்பு இன்னும் வாசிக்கப்படவில்லை.
ஆனால் நீதிபதி தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய மிக 3 முக்கியமான கருத்து என்பது, அமலாக்கத்துறை வழங்கியிருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த விவகாரத்தில் கெஜ்ரிவாலுக்கு தொடர்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. தற்பொழுதைய நிலையில் விசாரணை நீதிமன்றத்தின் செயல்பாடுகளில் நாங்கள் தலையிட முடியாது. மேலும் முதலமைச்சர் என்பதால் எந்த ஒரு சிறப்பு சலுகையும் வழங்க முடியாது என்று நீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.